தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். சிலுவை பாதை. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாதை என்பது வெறும் ஒரு வரலாற்று நிகழ்வு மட்டுமல்ல. அது இன்றைய மனிதர்களுக்கு பொறுமை, மன்னிப்பு மற்றும் தியாகத்தை கற்றுத்தரும் ஒரு வாழ்வியல் பாடம். அந்த சிலுவை பாதையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன என்பதை இந்த காணொளியில் காண்போம். முதல் நிலை, இயேசுவுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுதல். மனிதனே, நீயும் ஒரு நீதிபதியாகவே வாழ்கிறாய். உன் தீர்ப்பு அன்பால் ஆனதா அல்லது அடுத்தவர் தூண்டுதலால் ஆனதா? ஒருவன் தவறு செய்கிறான் என்று விரல் நீட்டும் முன் உன் கைகள் சுத்தமாக இருக்கிறதா என்று பார். உண்மையை சொல்ல பயந்து கைகளை கழுவிக்கொண்டு ஒதுங்கி போவது நீ செய்யும் மிகப்பெரிய துரோகம். அநீதிக்கு எதிராக பேசாத மௌனம் அநீதியை விட கொடியது. இயேசுவே, மற்றவர்களை தீர்ப்பிடும் குணத்தை எங்களிடமிருந்து அகற்றும். பொய் சாட்சிகளாலும் புறம் பேசுதலாலும் ஒருவரின் வாழ்வை சிதைக்காமல் இருக்க எங்களுக்கு பலன் தாரும். ஆமேன். இரண்டாம் நிலை, இயேசு சிலுவையை சுமத்தல். மனிதனே, உன் கஷ்டங்களை கண்டு ஏன் அழுகிறாய்? உன் சிலுவையை நீ வெறுக்காதே. இயேசு சிலுவையை தள்ளிவிடவில்லை, அதை அணைத்து கொண்டார். நீயும் உன் வாழ்க்கை போராட்டங்களை சாபமாக கருதாதே. அது உன்னை செதுக்க வந்த உளி என்று நினை. உன் சுமையை நீ நேசிக்க கற்றுக்கொண்டால் அந்த சுமையே உன்னை உயர்த்தி பிடிக்கும் ஏணியாக மாறும். அன்பு இயேசுவே, சோதனைகளும் வேதனைகளும் வரும்போது நாங்கள் சோர்ந்து போகாமல் அவற்றை உம்மை போலவே துணிவோடு ஏற்க எங்களுக்கு அருள் தாரும். பாரத்தை சுமக்கும் பலத்தை எங்களுக்கு தாரும். ஆமேன். மூன்றாம் நிலை, இயேசு முதல் முறை கீழே விழுதல். மனிதா, இயேசு ஏன் கீழே விழுந்தார் தெரியுமா? நீ விழும்போது உன்னை பார்த்து சிரிக்க அல்ல, உன்னோடு சேர்ந்து அழுவதற்கு. விழுந்த இடத்தில்தான் உன் பலம் ஒளிந்திருக்கிறது. தோல்வி என்பது முடிவல்ல, அது ஒரு பாடம். இயேசுவுக்கு அந்த சிலுவை பாரமாக இருந்திருக்கலாம். ஆனால் உன்னை மீட்க வேண்டும் என்ற லட்சியம் அவரை மீண்டும் எழ வைத்தது. நீ எதற்காக விழுகிறாய் என்பது முக்கியமல்ல, யாருக்காக மீண்டும் எழுகிறாய் என்பதே முக்கியம். எத்தனை முறை விழுந்தோம் என்பது கணக்கல்ல, அத்தனை முறையும் எப்படி எழுந்தோம் என்பதே வரலாறு. வல்லமையுள்ள இயேசுவே, சோதனைகளால் நாங்கள் சோர்ந்து விழும்போது உம்மை பார்த்து துணிவு கொள்ளச் செய்யும். தோல்விகளை கண்டு அஞ்சாமல் உம் கரத்தை பிடித்து மீண்டும் எழுந்து நடக்க எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன். நான்காம் நிலை, இயேசு தன் தாயை சந்திக்கிறார். மனிதா, இயேசு சிலுவையை சுமந்த போது அவருக்கு பலம் தந்தது அவரது தாயின் முகம் மட்டுமே. உன் தாய் அழுதால் உன் வெற்றிகள் அனைத்தும் அர்த்தமற்றவை. நீ எத்தனை பெரிய ஆளாக வளர்ந்தாலும் உன் தாயின் மடியில் நீ ஒரு குழந்தைதான். இயேசு தன் தாயை சந்தித்தது வெறும் பாசத்திற்காக அல்ல, என் துன்பத்திலும் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்லத்தான். உன் தாய் உயிருடன் இருக்கும்போதே அவளை கொண்டாடு. அவள் இறந்த பின் போடும் மாலைகளுக்கு உயிர் இல்லை. கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்க முடியாது என்பதால் தான் தாய் என்பவளை படைத்தார். அந்த தெய்வத்தை அழ வைக்காதே. அன்பு இயேசுவே, எங்கள் பெற்றோரை நேசிக்கவும் மதிக்கவும் எங்களுக்கு கற்றுத்தாரும். அவர்கள் வயதான காலத்திலும் நோயுற்ற காலத்திலும் அவர்களுக்கு ஆறுதலாய் இருக்க எங்களுக்கு நல்ல இதயத்தை தாரும். ஆமேன். ஐந்தாம் நிலை, சீமோன் இயேசுவுக்கு உதவி செய்தல். மனிதா, கடவுள் உன்னிடம் வந்து உதவி கேட்க மாட்டார். உன் அருகில் இருப்பவன் வடிவில்தான் அவர் உதவி கேட்பார். ஒருவருக்கு உதவி செய்ய உனக்கு தகுதி தேவையில்லை, நல்ல உள்ளம் இருந்தால் போதும். சீமோன் முதலில் கட்டாயத்தினால்தான் வந்தார், ஆனால் சிலுவையை தொட்டதும் அவர் புனிதரானார். உனக்கு சம்பந்தமில்லாத ஒருவரின் துயரத்தில் நீ பங்கெடுத்தால் நீயும் ஒரு கடவுளின் தூதனே. நீ சுமக்கும் மற்றவரின் பாரம் உனது பாவ பாரத்தை குறைக்கும். உதவி செய்யும் கரங்கள் ஜெபிக்கும் உதடுகளை விட சிறந்தவை. இரக்கமுள்ள இயேசுவே, மற்றவர்களின் கஷ்டங்களைக் கண்டு ஒதுங்கி போகாமல் அவர்களுக்கு எங்களால் முடிந்த உதவியை செய்ய தூண்டும். சுயநலத்தை விட்டு மனிதாபிமானத்தை போற்ற எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன். ஆறாம் நிலை, வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைத்தல். மனிதா, பெரிய காரியங்களை செய்ய உன்னிடம் வசதி இல்லை என்றால் கவலைப்படாதே. ஒரு சிறு புன்னகை, ஒரு ஆறுதல் வார்த்தை, ஒரு துளி கண்ணீர், இதுவே போதும். உலகம் உன்னை தடுத்தாலும் உன் மனசாட்சி உன்னை தூண்டினால் பயப்படாமல் செய். வெரோனிகாவுக்கு தெரிந்ததெல்லாம் அன்பு மட்டும்தான். அந்த அன்புதான் அவளை அந்த ஆயுதங்களுக்கு நடுவே ஓடி வர வைத்தது. நீயும் உன் அருகில் இருப்பவரின் முகத்தை பார். அங்கே வாடும் ஒவ்வொரு முகத்திலும் இயேசு இருக்கிறார். அன்பு இருக்கும் இடத்தில் அச்சம் இருக்காது.
பிறர் துயரம் துடைப்பதே உண்மையான ஆராதனை. இரக்கமுள்ள இயேசுவே, துன்பப்படுகிறவர்களை கண்டு அஞ்சி ஓடாமல் அவர்களுக்கு ஆறுதல் அளிக்க எங்களுக்கு துணிவை தாரும். மற்றவர் முகத்தில் புன்னகையை பூக்க வைக்கும் கருவியாய் எங்களை மாற்றும். ஆமென். 7ஆம் நிலை, இயேசு 2ஆம் முறை கீழே விழுதல். மனிதா, மீண்டும் விழுந்துவிட்டேன் என்று வெட்கப்படாதே. விழாதவன் மனிதன் அல்ல. சோதனைகள் வரிசையாக வரலாம், ஆனால் உன் வைராக்கியம் அதைவிட பெரியதாக இருக்கட்டும். இயேசுவுக்கு தெரியும் இன்னும் ஒரு முறை விழப்போகிறோம் என்று. ஆனாலும் அவர் எழுந்தார். ஏனென்றால் அவரது இலக்கு சிலுவை சாவு அல்ல, மனிதகுல மீட்பு. உன் இலக்கு உறுதியாக இருந்தால் எத்தனை முறை விழுந்தாலும் உன்னால் எழ முடியும். தோல்வி என்பது உன் கதையின் முடிவு அல்ல, அது உன் வெற்றி கதையின் அடுத்த பக்கம். வல்லமையுள்ள இயேசுவே, சோதனைகள் மீண்டும் மீண்டும் வந்து எங்களை தாக்கும்போது மனம் தளராமல் மீண்டும் எழுந்து நடக்க எங்களுக்கு திடம் தாரும். தோல்விகளை கண்டு அஞ்சாத இதயத்தை எங்களுக்கு தாரும். ஆமீன். 8ஆம் நிலை, எருசலேம் பெண்களுக்கு இயேசு ஆறுதல் கூறுதல். மனிதா, இயேசுவின் சிலுவையை பார்த்து நீ சிந்தும் கண்ணீர் உன் இதயத்தை மாற்றவில்லை என்றால் அது வெறும் உப்பு தண்ணீர் மட்டுமே. பிறருக்காக வருந்துவதை விட உன்னால் பாதிக்கப்பட்டவர்களிடம் மன்னிப்பு கேள். உன் பாவங்களை மறைத்து கொண்டு புனிதம் பேசாதே. இயேசு அந்த பெண்களுக்கு சொன்னது இதையே. எனக்காக அழாதே, உன்னை திருத்திக் கொள்ள அழு. நீ மாறினால் இந்த உலகமே மாறும். உன்னிடமிருந்து மாற்றத்தை தொடங்கு. அடுத்தவர் காயத்தை பார்த்து அழுவதை விட அடுத்தவர் காயத்திற்கு மருந்தாக இரு. இரக்கமுள்ள இயேசுவே, எங்களை பற்றி நாங்களே சுய பரிசோதனை செய்ய எங்களுக்கு அருள் தாரும். அடுத்தவர் குறைகளை தேடுவதை விட்டுவிட்டு எங்கள் தவறுகளை திருத்திக் கொண்டு வாழ எங்களுக்கு நல் மனதை தாரும். ஆமீன். 9ஆம் நிலை, இயேசு 3ஆம் முறை கீழே விழுதல். மனிதா, மரணம் உன் வாசலில் நின்றாலும் இன்னும் ஒரு முறை முயன்று பார்ப்போம் என்று எழுந்து நில். விழுவது பலவீனம் அல்ல, எழ மறுப்பதே பலவீனம். உன் உடல் சோர்ந்தாலும் உன் உள்ளத்தை சோர்வடைய விடாதே. இயேசுவுக்கு சிலுவை பாரமாக இருந்திருக்கலாம், ஆனால் அவர் சுமந்த அன்பு அவரை மீண்டும் எழ வைத்தது. நீ எதற்காக வாழ்கிறாய் என்ற காரணம் வலுவாக இருந்தால் எந்த மலையும் உனக்கு பெரியதல்ல. வெற்றி என்பது விழுவதே இல்லை என்பதல்ல, ஒவ்வொரு முறை விழும்போதும் மீண்டும் எழுவதே ஆகும். பலனளிக்கும் இயேசுவே, எங்களால் இனி முடியாது என்று தோன்றும் விரக்தி நேரத்தில் எங்களை வந்து தாங்கி பிடியும். தோல்வியின் விளிம்பில் நின்றாலும் நம்பிக்கையோடு மீண்டும் போராட எங்களுக்கு மன உறுதியை தாரும். ஆமீன். 10ஆம் நிலை, இயேசுவின் ஆடைகள் களையப்படுதல். மனிதா, நீ உடுத்தி இருக்கும் விலை உயர்ந்த ஆடைகள் உன்னை பெரியவனாக்காது. உன் குணமே உன்னை அடையாளப்படுத்தும். பிறரை அவமானப்படுத்தி நீ அடையும் மகிழ்ச்சி நிலைக்காது. எதை நீ உன்னுடையது என்று நினைக்கிறாயோ அது ஒரு நாள் உன்னை விட்டு போகும். இயேசு நிர்வாணமாக நின்றது நாம் மறைத்து வைத்திருக்கும் பாவங்களை அவர் வெளிச்சமிட்டு காட்டத்தான். ஆடம்பரங்களை தேடி ஓடாதே, அன்பையும் நேர்மையையும் தேடு. அவைதான் உனக்கு அழிவில்லாத ஆடை. வெற்றுடம்புடன் வந்தோம், வெற்றுடம்புடன் போவோம். இடையில் நாம் சேர்த்த பண்பு மட்டுமே நம் பெயர் சொல்லும். தூய இயேசுவே, நாங்கள் பிறரை ஏளனம் செய்யும் குணத்தை மாற்றும். அடுத்தவரின் கௌரவத்தை சிதைக்காமல் அனைவரையும் மரியாதையுடன் நடத்த எங்களுக்கு நல் மனதை தாரும். பேராசையை அகற்றி போதும் என்ற மனதை தாரும். ஆமேன். 11ஆம் நிலை, இயேசு சிலுவையில் அறையப்படுதல். மனிதா, வலிகள் உன்னை செதுக்கும் கற்கள். ஆணி அடிக்கப்படாமல் சிலுவை உருவாகாது. துன்பப்படாமல் உன் ஆன்மா தூய்மை அடையாது. இயேசுவுக்கு சிலுவையில் அறையப்பட்ட கைகள் முடங்கி போகவில்லை. அவை இன்று அகில உலகத்தையும் அணைத்துக் கொள்கின்றன. உன் வாழ்வில் யாராவது உனக்கு ஆணி அடித்தால் நீ அவர்களுக்கு அன்பையே பதிலுக்கு கொடு. வன்முறையை விட மன்னிப்புதான் அதிக வலிமை வாய்ந்தது. உன்னை அழிப்பவர்களையும் மன்னிக்கும் இதயம் உனக்கு இருந்தால் நீயும் ஒரு தெய்வமே. மன்னிக்க தெரிந்த இயேசுவே, எங்களை காயப்படுத்துபவர்களை முழு மனதோடு மன்னிக்க எங்களுக்கு அருள் தார். வலிகள் வரும்போது உம்மை போல பொறுமையுடன் அவற்றை ஏற்கவும், தீமைக்கு தீமை செய்யாமல் நன்மையை செய்யவும் எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆமேன். 12ஆம் நிலை, இயேசு சிலுவையில் உயிர் விடுதல். மனிதா, பிறருக்காக வாழாத வாழ்க்கை வெறும் காகிதப்பூ போன்றது. விதையாக நீ மண்ணில் அழிந்தால்தான் விருட்சகமாக பலன் தர முடியும். உன் ஆசை, கோபம், பொறாமை ஆகியவற்றை சிலுவையில் அறைந்து கொள். இயேசுவின் இறுதி மூச்சு இந்த உலகத்துக்கு ஒரு செய்தியை சொல்லியது. முடிந்தது. ஆம், பாவத்தின் அதிகாரம் முடிந்தது.
அன்பின் ஆட்சி தொடங்கியது. நீயும் உன் வாழ்க்கையில் ஒரு முடிவை எடு. தீமையை அழித்து நன்மையை வளர்க்க. தனக்காக வாழ்வது வாழ்க்கை அல்ல, பிறருக்காக தன்னை அழித்துக் கொள்வதே உண்மையான வாழ்வு. தன்னையே பலியாக தந்த இயேசுவே, உம்முடைய தியாகத்தை போற்ற எங்களுக்கு அருள் தாரும். எதற்கும் பயன்படாத வாழ்வை விட அடுத்தவர் நலனுக்காக எங்களை அர்ப்பணிக்கும் மேலான உள்ளத்தை எங்களுக்கு தாரும். ஆமேன். 13ஆம் நிலை. இயேசுவின் உடல் சிலுவையில் இருந்து இறக்கப்படுதல். மனிதா, வாழ்க்கையின் இறுதி யாத்திரை இதுதான். எத்தனை அதிகாரங்கள், எத்தனை சொத்துக்கள் இருந்தாலும் இறுதியில் நீ ஒரு சடலமே. நீ போகும்போது எதையும் கொண்டு போக மாட்டாய், நீ செய்த நன்மைகளை தவிர. உன் உறவுகள் உன்னோடு இருக்கும்போதே அவர்களை கொண்டாடு. அவர்கள் பிரிந்த பின் நீ சிந்தும் கண்ணீருக்கு பலன் இல்லை. உன் கைகள் உயிருடன் இருக்கும்போதே மற்றவர்களுக்கு உதவி செய். மரணத்திற்கு பின் உன் அமைதி உலகிற்கு ஒரு செய்தியாக இருக்கட்டும். மரணத்திற்கு பின்னும் ஒருவன் நினைக்கப்படுகிறான் என்றால் அவன் வாழ்ந்த வாழ்க்கை புனிதமானது. ஆறுதல் அளிக்கும் இயேசுவே, இழப்புகளையும் பிரிவுகளையும் தாங்கும் மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும். நாங்கள் உயிருடன் இருக்கும்போதே எங்கள் அன்பிற்குரியவர்களை நேசிக்கவும் மதிக்கவும் கற்றுத்தாரும். ஆமேன். 14ஆம் நிலை. இயேசு அடக்கம் செய்யப்படுதல். மனிதா, உன் வாழ்க்கை பயணம் ஒரு நாள் இந்த கல்லறையில் தான் முடியும். நீ எதை சம்பாதித்தாய் என்பது முக்கியமல்ல, எத்தனை பேரின் இதயத்தில் இடம் பிடித்தாய் என்பதே முக்கியம். உன் உடல் மண்ணுக்குள் போகலாம், ஆனால் உன் நற்செயல்கள் விண்ணுக்கு போகும். கல்லறை வாசலில் கல் அடைக்கப்பட்டதைக் கண்டு சீடர்கள் பயந்தார்கள். ஆனால் அந்த கல்தான் உயிர்ப்பின் சாட்சியாக மாறப்போகிறது என்று அவர்களுக்கு தெரியாது. உன் வாழ்விலும் தடைகள் வந்தால் கலங்காதே, அவை உன் உயர்விற்கான அடையாளங்கள். விதைக்கப்படாமல் அறுவடை இல்லை, சாகாமல் உயிர்ப்பு இல்லை. இருளை கண்டு அஞ்சாதே, விடியல் மிக அருகில் இருக்கிறது. உயிரளிக்கும் இயேசுவே, மரணத்தை கண்டு நாங்கள் அஞ்சாமல் இருக்க எங்களுக்கு துணிவை தாரும். எதற்கும் முடிவில்லை என்பதை உணர்ந்து நம்பிக்கையோடு வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்களிடம் இருக்கும் தீய குணங்களை கல்லறையோடு புதைத்துவிட்டு புதிய மனிதர்களாக உயிர்த்தெழ எங்களுக்கு அருள் தாரும். ஆமீன். இந்த சிலுவை பாதை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். சிலுவை பாதை முடிந்தது. இனி உங்கள் மனிதாபிமான பாதை தொடங்கட்டும். நன்றி.